வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காயும் ரவையும் சேர்த்து ஒரு லட்டு தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரவையை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப்ல, இந்த டம்ளர்ல 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். சரி, இப்போ அதை வறுத்துக்கலாம். நாம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதுல வந்து பாதாம் பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம் நம்ம. அவ்வளவுதான். நல்லா வறுபட்டுருது. ஒரு பவுல்ல மாத்திடுவோம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வறுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் நீங்கள் கொப்பரை தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதோட ஈரத்தன்மை போய் கொஞ்சம் வறுபடணும். நம்ம தேங்காயெல்லாம் நல்லா வறுத்துட்டு பண்றதுனால இந்த லட்டு வந்து நீங்க ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். கொப்பரை தேங்காய் போட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இன்னும் ஒரு வறுக்கணும்னு அவசியம் இருக்காது. இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் நீங்க. அவ்வளவுதான். தேங்காயோட ஈரப்பதம் போய் லைட்டா கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த அளவு போதும். ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுது. இப்ப மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து அரைச்சிருவோம் நம்ம. வறுத்தோம் இல்லையா ரவை, முந்திரி பருப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அதை மாத்திடலாம். அப்புறம் சக்கரை அரைச்சி எடுத்துக்கலாம். சக்கரை வந்து எந்த கப்ல ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல சக்கரை எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் எடுத்துட்டேன் இல்லையா, சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் ரவை எடுத்துட்டேன். ஸோ இதே டம்ளர்ல 2 டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன் நான். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரையும் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ அதையும் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன்ல நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு, அதை சேர்த்துட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். ஆமா, எப்படியோ எந்த சைஸ் வேணாலும் உருட்டிக்கலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு வந்து பாலெல்லாம் தெளிச்சுலாம் நீங்க வந்து உருட்ட வேண்டாம். நெய் விட்டு உருட்டுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பால் தெளிச்சு உருட்டும் போது நமக்கு டக்குன்னு வந்து வீணா போயிடும். அதனால வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கணும்னு நினைச்சோன்னா அதுக்காக தான் நெய் விட்டே பேசுங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டா ஊட்டி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க டக்குன்னு ஒரு பிரசாதம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தேங்காயும் ரவையும் வீட்டுல இருந்துன்னா உடனே வந்து நீங்க வந்து ஒரு லட்டு பண்ணிடலாம். இப்ப தீபாவளிக்கு கூட நம்ம வந்து இந்த ரவா லட்டு எப்படி பண்ணுவோம்ல, அது கூட இந்த தேங்காயும் சேர்த்து போட்டு பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காயும் லைட்டா நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டீங்கன்னா அது ஒன்றும் கெட்டு போகாது. இன்கேஸ் வந்து உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ரவையும் தேங்காயும் சேர்த்து லட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.